பார்த்தீங்கன்னா சேரமாதேவி ஆறு. இந்த சேரமாதேவி ஆற்றில் எப்படி குளிக்கலாம், அதோட வழி பாதைகள்லாம் எப்படி, எல்லாம் நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோடை பார்த்தீங்கன்னா இது நேராக போனீங்கன்னா சேரமாதேவி. நம்ம லெஃப்ட் சைடில் இதில் கீழே இறங்கி போகிறோம். இந்த கீழே இறங்கி போனால் தான் அந்த ஆறு வரும். இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மணல் ரோடு. இந்த மணல் ரோட்டில் நேராக போனாலே தெரியும் இந்த ஆற்றோட அழகு. அப்படி குளிக்கிற மக்களுக்கு வர ஃபுல்லாக தெரியும். குளிக்க போகிற இடம் வந்தாச்சு. ரெண்டு பாலம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பாலத்தை பார்த்தீங்கன்னா மேலே வந்து வண்டி போகிறது இடம். நம்ம வந்த வழி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வழி. கீழே சின்னதாக பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்து வழியாக தான் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுது எவ்வளோ சூப்பர்ஃபுல்லான இடம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல அருமையான இடம். மணல் பாருங்கள், அந்த ஆற்று மணல், கடல் மணல் போல் நல்லா சூப்பராக இருக்குது. இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம குளிக்க போகிறோம். இந்த குளிச்சுட்டு இதில் தண்ணி ஆழம் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம். இங்கே குளிச்சுட்டு அந்த தெரியுது அந்த இடம் அதுலேயும் நம்ம இங்கே குளிப்போம். வாங்க வீடியோ வச்சு குளிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி கூலிங்காக இருக்குது. ஃபுல்லாகவே மணல் தான். அதனால் குழந்தைங்களாம் கூட்ட வந்தால் பயப்படாமல் ஃப்ரீயாக அழகாக குளிக்கலாம். இந்த அளவுக்கு பயப்படலாம் தேவையில்லை. நல்லா ஃபுல்லாக மணல் தான். தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குது. இது வந்து பார்த்தா தாமிரபரணி தண்ணி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக. இந்த இடத்துல குளிச்சிட்டோம். பக்கத்தில் ஆழமாக இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம். அங்கேருந்து வந்தோட இவ்வளோ தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த இடத்தோட ஃபுல்ல இடமே இவ்வளோ தான் இருக்குது. அதனால் பிள்ளைகள்லாம் கூட்டு வந்து அழகாக தாராளமாக குளிக்கலாம். பயப்பட தேவையில்ல. தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது பற்றி வேறு எந்த பிரச்சனையும் தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குது. சொல்ல அளவுக்கு ஒன்று அந்தளவுக்கு இதை பரவாயில்ல. நல்லா தண்ணி கூலிங்காக இருக்குது. இந்த வெயிலுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா இப்போ சூப்பராக ஒரு குளியில் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் அந்த ஒரு இடம் இருக்குது. அதையும் குளித்து அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க. இதை பாருங்க எவ்வளோ வண்டி வந்து நிற்கிது. ஆட்டோ, காரு, வேனுன்னு சூப்பராக குளியில் போடுறதுக்கு. இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றியாச்சு. அப்படியே பைய மேலே ஏறி அடுத்த இடத்துல குளிக்க அந்த இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடத்துல குளிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரனாலும் வரலாம். இந்த இடத்துல குளிச்சுட்டு அந்த இடத்துக்குனாலும் போகலாம். நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு குளிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, லாரி எதனாலும் உள்ள வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பைய இறங்கி குளிக்க வேண்டியதான். அதனால் பார்க்கிங் பண்ண இடம் இல்லையோ அப்படின்னு பயப்படுறாதீங்க. உள்ள தாராளமாக வந்து குளிக்கலாம். வாங்க. இவர் வண்டி பின்னாலே போனால் நம்ம மூஞ்சில் மண்ணாலி போட்டுருவார். அந்த தெரியுது பாருங்க தண்ணி சூப்பராக. அந்த இடத்தோட இந்த இடம் நல்லா அழகாக தண்ணி ஓடுது. கிளியராக இருக்குது தண்ணி. தண்ணி பக்கத்தில் வஞ்சாதி சூப்பராக குளிச்சிட வேண்டியதானே. அப்பா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஆற்று பக்கத்துலேயே வண்டியை கொண்டு வந்து விட்டாச்சு. ஃப்ரீயாக நம்ம குளிக்க போகிறோம். இந்த இடத்துல ஆழம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் தண்ணி கொஞ்சம் இழுப்பாக இருக்குது. அதனால் பார்த்தே குளிக்கணும். இல்லாட்டி இழுத்துட்டு போயிடுவோம். ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்குது. தண்ணி நல்லா இழுக்குதுப்போ. தண்ணியை பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுது. தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு இடத்துல. அதனால நம்ம ஃபஸ்ட்டு விட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் சிறுவர் எல்லாமே குளிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆள் குளிக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாக வந்து இருக்கும். நம்மளாலே நிற்க முடியல.
முறையில் மீன் அவ்வளோ பெரிய மீன் கடிக்கி இருந்தாலும் மீன் கடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக தண்ணி ஓடி வருதுன்னு பாருங்கள். நல்லா தண்ணி வர ஸ்பீடை பாருங்கள். இந்த ஸ்பீடில் தான் நம்ம குளிக்கும். ஆனால் காலை கீழே வைக்க முடியல. இந்த பாலத்துக்கு கீழே அழகாக சூப்பராக குளிக்கலாம். இந்த இடத்துல மொத்தம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் குளிக்கலாம். அவ்வளோ பெரிய ஆறுங்க. நல்லா ஃப்ரீயாக குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற இடம். கண்டிப்பாக வந்து குளிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல குளிச்சாச்சு. இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா பாறை இருக்குது. ஆனால் தண்ணி கம்மியாக தான் ஓடுன்னு நினைக்காதீங்க. தண்ணி இழுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சிறுவரில் கூட இந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல பசங்க சின்ன பசங்க வயசானவங்க குளிக்கலாம். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே மணல். இந்த இடத்துல பாறை இருக்குது. தண்ணி வந்து இழுப்பு அதிகமாக இருக்கிறதால பெரியவங்க மட்டும் இந்த இடத்துல குளிக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சு அதெல்லாம் குளிக்கிறாங்க. இப்போ நம்ம குளிச்சதெல்லாம் சூப்பராக குளிச்சாச்சு. ஒரு அழகான முறையில் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோ சேனல் போட்டுக்கிட்டே இருப்போம்.